படம் ஆரம்பிக்கும்போது ஒன்று சொல்லுவார், படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ உண்மை அல்ல, கற்பனையே. இதை நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்வாரு. அது முழுக்க பொய். குறிப்பாக சொல் பேச்சு கேளாத சிதம்பரத்தில் இருந்து வாத்தியாருக்கே பாடம் எடுக்கிற கருப்பனா டிராவல் ஆகிறது இல்லையா, அசுர வளர்ச்சி. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டர் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கையில் ஏதாவது கருவால் எடுத்து வந்திருக்காரா? தமிழ் சினிமாவில் மிகவும் அரிதாகவே நடக்கக்கூடிய அரசியல் சார்ந்த சினிமாக்களில் மிக முக்கிய திரைப்படமாக வெற்றிமாறனின் இந்த விடுதலை பாகம் 2 வெளிவந்திருக்கிற இந்த சூழலில் இது குறித்து ஒரு பரந்துபட்ட கலந்துரையாடல் இந்த சமூகத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து அவயம் வாசிப்பு வட்டம் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருக்கிறது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பற்றி அறிமுகம் தேவையில்லைன்னு சொன்னது தோழருடைய தோழமை உணர்வை தான் காட்டுது. மற்றபடி நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய ஒரு பதிவராக மட்டும்தான் இருக்கேன். எனக்கு இந்த படம் முக்கியமான பல விஷயங்களை சொன்னதாக தெரிஞ்சது. ஏன்னா இது கதையாகவே பல லேயர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி அரசியலாகவும் இதுவரைக்கும் தொடாத உயரங்களெல்லாம் இந்த படம் தொட்டிருக்கு. பொதுவாக இடதுசாரி அரசியல் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், அதற்கு போராடிய இடதுசாரிய கட்சி, இந்த மாதிரியான விஷயங்களோட சுருங்க சொல்லி முடிக்கக்கூடிய வழக்கம் சினிமாவில் அதிகம். ஆனால் ஒரு இடதுசாரி இயக்கம்னா இன்ன கட்சின்னு இல்லாமல் அது தொடங்கின காலகட்டத்தில் இருந்து அது என்ன மாதிரியான வளர்ச்சிகளெல்லாம் அடைஞ்சு, என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து, அது எப்படியெல்லாம் விலகி சென்று, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து, அது என்னவாக நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை கொடுப்பதுங்கிறது இன்னைக்கு ஒரு எழுத்தாளனுக்கே தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வணிக சினிமாவில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்றதுக்குன்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்தது மிக முக்கியமான விஷயம். அதுக்கே முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு அவர் தோழரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் தோழர் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தி ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு வந்தேன். அவர் எப்போ தூங்குறாருன்னே தெரில, கடுமையாக உழைச்சிட்ருக்காரு. தோழர் தமிழ் தான் சொல்லணும். எப்போ தூங்குவாரா, தூங்க மாட்டாரா, சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு. அப்போ அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த படத்தை பற்றி, இந்த படம் உண்மை சார்ந்து பேசணும்னு நினச்சது, அதை முன்வைக்கிறத படமாக தான் இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சோன்னு சொல்லியிருந்தார். இதில் எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? ஓகே. படத்திலேயே ஒரு வசனம் வரும், அதாவது உண்மைங்கிறது முழுமை, தகவல்ங்கிறது அந்த உண்மையில் ஒரு பகுதி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், இது ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்த்து எது உண்மைன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். இந்த படத்துடைய மொத்த வடிவமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ராஷமன் படத்தில் வர்ற மாதிரி சூரிக்கு ஒரு கதை சொல்லப்படும். விஜய் சேதுபதி ஒரு குற்றவாளி, அவர் தேடி பிடிக்கணும், அவர் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அதுதான் நமக்கும் சொல்லப்படுகிற கதை. நமக்கு என்னன்னா விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக கெட்டவராக இருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் பார்க்கறதுனால நமக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் ஒரு குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டு அது அரெஸ்ட் பண்ணுவதாக அந்த படம் முடியுது. இந்த படத்தில் வாத்தியாருடைய பாத்திரம் தன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்லுது. நான் ஏன் ரயிலுக்கான அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் வேணும்னே சொல்லப்படலை அல்லது வெளியே சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைச்சாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை அவர் சொல்ல அதாவது இவர் குற்றவாளின்னு நம்பிக்கிட்டு இருந்த சூரி இந்த படத்தில் த்ரோ அவுட்டாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் சம்பவங்கள் சார்ந்து அதன் வழியாக பயணித்து கடைசியில் அவர் அடைகிற இடம் எதுனா விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய இடம். பார்வையாளர்களாக நம்மளும் அந்த இடத்த போய் அடையிறோம் படத்தோட முடிவில். இதில் இந்த உண்மைங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த உண்மை அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் சேதுபதி பேசுகிற, இடதுசாரிகள் பேசுகிற, அரசு சொல்லுகிற உண்மை அல்லாத உண்மை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான தேவை. அந்த உண்மையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு.
அது இல்லாமல் படத்தின் ஆக்கமாக பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாக நினச்சது 2 விஷயம். இடதுசாரி அரசியலை முன்வைத்தது. இன்னொன்று, அரசுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு மைக்கை பிடிச்சிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். அரசுன்றது அது கிடையாது. அது அரசாங்கம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பாங்க. அரசுங்கிறது IPS IAS அதிகார வர்க்கம். அவங்க யாரையும் நமக்கு வந்து பொதுவெளியில் தெரியாது. 1-2 பேர் நம்ம வந்து மீட்டிங்கில் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்களை நம்ம எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கவும் முடியாது. இவங்க தப்பு பண்ணால் இவங்க மேலே நடவடிக்கையும் பாயாது. ஆனால் இவங்க தான் மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையில் தொடங்கி CM ஆஃபீஸில் இருந்து எல்லா இடத்துக்கும் அவர் வந்து ஃபோனில் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை செய்திகளுக்கு எப்படி ஊடகங்களுக்கு என்னவாக சொல்லணும், இப்போ இவனை வந்து செத்துட்டான்னு இப்போ நம்ம சொல்லாமல் இதை வந்து மறைச்சு நம்ம கொஞ்ச நாள் கழித்து மெல்ல வெளியிட்டோம்னா அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு புது தலைவர் உருவாக்குவதற்கான தேவை இல்லாமல் அது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, இவ்வளவு அப்பட்டமாக கிட்டத்தட்ட நிர்வாணமாக அரசை வந்து காண்பிக்கிறதுங்கிறதுக்கு ஆக சிறந்த துணிச்சல் வேணும். அது இந்த படத்தோடைய 2ஆம் சாதனை. அதனால் இதை என்னோட முதல் பார்வையாக வைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். வணக்கம். இந்த திரைப்படம் குறித்து உரையாடல் நடத்துறதுக்கு பல இடங்களில் தேடி இடத்துக்காக பல அரங்குகளை பார்த்து இறுதியாக ஒரு சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அது பாலு மகேந்திராவுடைய ஸ்டுடியோ. வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை பாலு மகேந்திரா ஸ்டுடியோவில் நடத்துறதை விட வேறு எங்கேயும் நம்ம சிறப்பாக நடத்திட முடியாது. பாலு மகேந்திராவுடைய மாணவன் அவருடைய திரைப்படத்தை இந்த அரங்கத்தில் ஒரு உரையாடலாக நடத்துகிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அவர் படம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்று சொல்வார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்வார். அது முழுக்க பொய். படத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொய் அது ஒன்று தான். படத்தில் அந்த ஒரு பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி படம் முழுக்கவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கடந்த 60 ஆண்டு கால வரலாறை வந்து 60-80 ஆண்டு கால வரலாறை வந்து ஒரு திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி கொடுத்துருக்கிறார். இந்த 80 ஆண்டு கால அனுபவம் நமக்கு தமிழில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, பல சம்பவங்களில் நம்ம பார்த்த அந்த அனுபவங்கள் இந்த படத்தில் பல்வேறு காட்சிகளோடு நம்மளுக்கு பொருத்தி போகிறத வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம உணர முடியும். தொழிலாளியாக எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத உணர முடியும். நமக்கு வாய்த்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்தில் பார்க்க முடியும். நமக்கான அதிகாரிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்பு எப்படி இருந்திருக்கு, காதல் எப்படி இருந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த படத்தில் நம்ம வந்து இந்த 80 ஆண்டு கால விஷயத்தையும் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய அந்த காட்சி அது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காட்சியோடு பார்த்தோம்னா அது எல்லாமே பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சியாகவே நம்மளுக்கு இருக்குது. எதுவுமே வந்து அந்நியமாலாம் இல்லை. அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்கள் கூட ஒருவேளை திரைப்படம் பார்ப்பதற்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவராக இருக்கக்கூடியவங்க, உங்கள் தாத்தாவோ அல்லது ஒரு 60-70 வயது கொண்ட ஒரு உறவு வர்றாங்கன்னா, ஒரு அம்மாவோ வர்றாங்கன்னா, அவங்க காலத்தில் என்னெல்லாம் பார்த்தாங்களோ என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் அவங்க மூலயமா நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். அதே போல் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கன்னா அது மாதிரி ஒரு 50-40 வயது கொண்ட இளைஞர்களோடு நீங்கள் அதை வந்து 50-40 இப்போ இளைஞர்கள் தான், அதனால் அதோடையும் சேர்த்து வந்து நம்ம அந்த படத்தில் காட்சியில் பார்த்துக்க முடியும். இதில் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில்
எப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லா சமூக போராட்டம் நடக்கும். அதில் வந்து அரசியல்வாதியை போட்டு அடித்து நொறுக்குவாங்க. அவர் வந்து அரசியல்வாதி வில்லனாக இருப்பார். முக்கால்வாசி படத்தில் அரசியல்வாதி வில்லனாக இருப்பார், கட்சிக்காரர் வில்லனாக இருப்பாங்க. கடைசியில் அது எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளாக 2 பேரை காமிப்பாங்க. ஒன்று நீதிபதி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார், இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸர் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சரியாக வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பொதுவாக நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? இப்போ இந்த பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்து கேட்டோம்னா, நீ என்னப்பா ஆகணும்னு நினைக்கிற? நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் நெஞ்ச நிமித்திட்டு நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக சொல்லி சொல்லி பழகிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன், ஐபிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஐஏஎஸ் என்ன வேலை செய்யும், ஐபிஎஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு என்ன சொல்லப்போனால் பாடமாகவே எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சு அதை கொண்டு போகணும்னு நினச்ச விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப துல்லியமாக இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னால், நம்மெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குற ஒரு குடிசைகள் அகற்றுறது, வீடுகளை இடிக்கிறது அப்படின்னா அது யார் முடிவெடுக்கிறா, அது எப்படி நடைமுறைக்கு வருது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. நீங்கள் அரசியலில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியாது. பொதுமக்கள் பார்வையில் இவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரானால் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தில் யோசித்து பார்க்கலாம். நான் அண்ணாமலை சொல்கிறதா எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஆனால் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, இவங்க எப்படி ட்ரெயின் அப் ஆகியிருக்காங்க, மனிதர்களை எப்படி பார்க்குறாங்க, குடிமக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வந்து வகுப்பாக எடுத்திருக்கிறாரு. நிறைய இந்த படத்தில் நம்ம பேசலாம். ஆனால் அடிப்படையில் நீ ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு, இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு எப்படி இந்த உரிமையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிது, நம்மளுக்கு உரிமை நம்மளுக்கு இப்படி போராடி வாங்கணுங்கிறதே நம்ம யாரும் சொல்கிறதில்ல பொதுவாகவே. ஆனால் வந்து எல்லார் வீட்லேயும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனார் தெரியுமா, எங்கள் தாத்தா ஸ்கூலுக்கே போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் தெரியுமான்னு எல்லா வீட்லேயும் ஒரு கதை இருக்குது. எல்லார் வீட்லேயும் அந்த கதை இருக்குது. ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எப்படிப்பட்ட வீட்டில் நாங்கள் இருந்தோம் தெரியுமா, எங்கள் ஊருக்கு பஸ்ஸே இருக்காது, எங்கள் ஊருக்கு ரோடே இருக்காது, எங்களுக்கு வேலையே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது, போகிறதுக்கு நல்ல சட்டை இருக்காது, தீபாவளிக்கு மட்டும் தான் சட்டை எடுப்போம். இப்படி எல்லா குடும்பத்துக்குள்ளே ஒரு கதை இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் அப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படம் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லும். ஏன் இன்றைக்கி சமகாலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட்டில் ஏன் நம்ம வந்து போராடுறோம், அங்கே ஏன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் வந்து மதுரை பக்கத்தில் நம்மளுடைய ஊர்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடந்துகிட்ருக்குது, ஏன் நேற்றுக்கு கூட எண்ணூரில் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வேண்டான்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது எல்லாமே நீங்கள் இதோடு சேர்த்து பார்க்க முடியும். அப்போ இது ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நினைவிலே இருந்த சம்பவங்களினுடைய தொகுப்பாக அதை கொடுத்துருக்குறாங்க. இந்த தமிழ் மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் யார், அவங்க என்ன தியாகமெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் போராடினாங்க, அதையெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வரலாறு இது வரைக்கும் சொல்லவே படல. நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட்டு அப்படின்னாலே, முற்போக்கு பேசணும் அப்படின்னாலே அர்பன் நக்சல்ஸ்ன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த நக்சலைட்டு அப்படிங்கிறது யார் நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. நம்ம தினம் பத்திரிகைகள் படிப்போம், 2 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை, 2 நக்சலைட்டுகள் அங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா நம்மளுக்கு செய்தியை பார்த்தோம். இவங்க யார், இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு யாரும் சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த கம்யூனிஸ்டுகள் யார், எதை மாற்றணும்னு நினச்சாங்க, எதை கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை இதுவரைக்கும் இந்தியாவிலே சொல்கிறதுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு துணிச்சல் இருந்ததில்லை. அதை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நல்லா சொல்லிட்டு போவாங்க. படத்தில் ஒரு கேரக்டராக வந்துட்டு போயிடும். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா,
இவங்களும் தப்பு தான், இவங்க முறையும் தப்பு தான், அந்த முறையும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பூசி மூழ்கிட்டு போகிறது நம்ம நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் தோல் உரிச்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த படத்தில் இருக்குது. அதனால் இது வரைக்கும் நமக்கு சொல்லாத பல விஷயங்கள், நம்ம கேட்காத பல விஷயங்கள் இந்த படத்தில் வெளிப்படையாக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார். உண்மையாக சொல்லணுன்னா, தமிழ் மக்களுடைய வரலாறுகளை தொகுத்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை மக்கள் வாழ்க்கையில் தொகுத்து படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில் ஒரு சர்வதேச படம். இந்த படத்தோடைய சிறப்பம்சமே அதான். இந்த படத்தை நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் போய், மூன்றாம் உலக நாடுகளில் எந்த நாட்டில் போய் அந்த மொழியில் போட்டாலும் அந்த மக்களுக்கு இது புரியும், அந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும். அப்படிப்பட்ட வகையில் ஒரு சர்வதேச படமாக விடுதலை படம் வந்திருக்கிறது. நான் இன்னும் அதில் நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதில் கென் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கையில் ஏதோ கருவால் எட்டு வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி. அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்ல போனால் அந்த உடல் மொழியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த 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 சமயத்தில் இருந்த ஒரு விவசாய போராளி, கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம், ஆக்ரோஷம், விடுதலை உணர்ச்சியை வந்து அந்த படத்தில் நீங்கள் எந்த காட்சியில் பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ரொம்ப அதிகமான படம் பண்ணலனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கருப்பன் கேரக்டர் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் இந்த படத்தை கேரக்டரை பற்றி அவர் பேசுவார். அடுத்து நான் இயக்குனர் தமிழ், நிஜமாக பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கிற மாதிரி. இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவல்துறையில் எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நடிப்பும் அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து அந்த படத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளாக வந்து என்ன சொல்கிறது, சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடியவங்க எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எப்படியெல்லாம் பயங்கரமானதாக இருக்குது, எப்படியெல்லாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம அந்த படத்தோடு இறுக்கி நம்மளை வந்து நிறுத்தியிருப்பாருங்க. அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்கள் இடத்துல ஆளுமையை வெளிப்படுத்துவதும், ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும், உயரதிகாரிகளிடத்தில் எப்படி அந்த உறவை வளர்த்துக்குவதும், அந்த 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய டானாக்காரன் பற்றியும் ஒரு விவாதத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம். ஆகவே எங்களுக்கு 3 பேருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு வெளியிலேருந்து திரைப்படத்தை பார்த்துருக்குறோம். திரைப்படத்திற்குள்ளாக எப்படி இருந்தது, எப்படி அந்த கேரக்டர் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் குறிப்பாக வந்து சொல் பேச்சு கேளாத சிதம்பரத்தில் இருந்து வாத்தியாருக்கே பாடம் எடுக்கிற கருப்பனா வந்து ட்ராவல் ஆகிறது இருக்கு இல்லையா, பெரிய அசுர வளர்ச்சி ஆக்சுவலி. அது வந்து எப்படி நேர்ந்ததுங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம். இது மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கூடையும் உட்கார்றது நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் இதில் குரூப்பில் டூப்பு நான் ஒருத்தன் தான். அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சது அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரெஸ், மீடியா அண்ணன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ப்ரெஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது.
நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணுன்றான்னு சொன்னார். சரி சார்ன்னு சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். என் வீட்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஒரு ஏன்னா அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப வழுக்குச்சு, யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை. அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ, கவலையப்படாத, தேட்டரில் கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னார். அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்டு என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எனக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும், ரொம்ப திட்டுவார் என்ன. அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும் போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருன்னுவார். என்ன இப்படி இருக்கார் இவர், ஒரு 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 இதுவே ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேத்திக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில் ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரலை. இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் ட்ராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில் ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோன்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கலாம். ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வெற்றியன்ட்டு இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ணன் கூட எனக்கு வந்து இது 5வது படம். முதல் வந்து விசாரணை, வடசண்டை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2 அந்த படமாக அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னென்னா படம் தேட்டருக்கு வர கடைசி நிமிஷம் வரை இங்கே போராடிக்கிட்டே இருப்பார். தன்னால் என்ன பெஸ்ட்டு கடைசி மினிட்டில் கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரையும் நாங்கள் எல்லாருமே டப்பிங் தேட்டரில் இருப்போம். அந்த டப்பிங் தேட்டரை விட்டு வரவே மாட்டோம். இந்த படத்துக்கு கூட கடைசியாக முதல் நாள் வந்து நான் 8 நிமிஷத்தை குறைச்சிட்டேன், இந்த படத்துலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு வெளியில் வந்து சொல்கிற அந்த இதே நீ போட்டிருப்பேன். அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது. அப்படியா அவரால் அவற்றிருந்து சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளோ உழைப்பை செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவார். தொடர்ச்சியாக தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் தோழர்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஜெய் பீம்லேயும் போலீஸ், டானாக்காரன் எடுத்த படமும் போலீஸ், இப்போ இந்த படத்துலேயும் போலீஸ். அநேகமாக இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்கேருந்து ஒரே போலீஸ் நீங்களாக தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? ஒன்று. 2வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா தோழர், இதில் முதல் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பாத்திரமாக இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிவில் சூரிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுல சொல்லுவீங்க. இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்னுவாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக அந்த போலீஸாக மாறி கரப்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா,
அல்லது இது த்ரோ அவுட் படத்தில் வந்து வளர்ந்த விஷயமா அப்படிங்கிறது? என்னென்னா இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி எங்கிட்ட வரதாவே இருக்குது. நான் காக்கி சட்டையே வேணான்னு தான் நான் 12 வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில் வந்தேன். ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி போடுறேன். நான் முதல் கதை வந்து உண்மையிலே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டரில் எழுதினேன். வெற்றி அண்ணன் வந்து தான் ஒரு நாள் சொன்னார், உன் பலமே போலீஸ் தான்டா, அதில் ஒரு கதை பண்ணு அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் டானாக்காரன் நான் வந்து எழுதவே ஆரம்பித்தேன். ஆனால் 2வது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன். அது ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டுருக்கேன். அப்படி தான் போகுது. இந்த கதை வந்து என்னென்னா, எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி வந்து வடசென்னை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன். 2வது அசுரனில் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்சாப்புல. இந்த படம் வந்தப்போ நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தனால அண்ணன்ட்ட வந்து என்னண்ணே அப்படின்னு சொல்லி, நான் அங்கே கடம்பூரில் வச்சு இல்லை நான் பண்ணலைண்ணே, எனக்கு வந்து இதுண்ணே அப்படின்னு சொன்னால் சரி போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன்னு ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டார். ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி போலீஸில் நம்ம பாசிட்டிவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டராக அந்த படத்தை கொடுத்து நடித்தேன். முடிஞ்சோன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டு முடிஞ்சோன்னா செகண்ட் பார்ட்டு வந்து ஆரம்பித்தோன்னே சொல்லிட்டாரு, இதில் ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டாரு. அப்புறம் வெற்றி அண்ணன் கூட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா, நான் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குன்னு ஒரு நாள் கூப்பிட்டு நடிக்க வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். அந்த ப்ராக்டிஸ்லேருந்து தான் இது வந்துச்சு. இந்த கேரக்டரு இப்படி வரும், இப்படி நடிக்கும், எதுவுமே வெற்றி அண்ணன் எனக்கு இல்லை யாருக்குமே சொல்ல மாட்டார். நடிகர்கள் யாருக்குமே வந்து முன்னக்கூடி டைலாக் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது. அப்படியே வந்தால் கூட அந்த டைலாக்ல சேஞ்ச் இருக்கும். அதனால அந்த டைலாக்கை மனப்பாடம் பண்ணுறதே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவார் கேட்டுன்னு நடிப்போம், அப்படி தான் எல்லாருமே உள்ளே வர்றது. அப்போ உள்ளே போயாச்சு, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு. அண்ணன் வந்து இல்லைடா உனக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு, ஃபுல்லாக முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் தான் முடி வெட்ட சொன்னார், அவர் தான் ஷேவ் பண்ண சொன்னார். அதை விட என்னென்னா, அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவேன்ல, கடைசியாக நான் சாதாரணமாக நடந்து வர்றேன். வந்தோடனே அவர் சொன்னார், இல்லை நீ சாதாரணமாக வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணுண்டா, நீ கேப்பை கழட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பை கழட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொடச்சிட்டு நான் அப்படியே வருவேன். அது என்னென்னா, அன்னன்னைக்கு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அடித்தது தான். மற்றபடி தனியாக எந்த இன்புட்டும் எனக்கு தரவும் இல்லை. அது அவரோட சக்ஸஸ் தான். அது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பார், எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா, சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தோழர், இது கோவணம் கட்டுவீங்களான்னு கேட்டதை தாண்டி வேறு ஏதாவது சொன்னாரா? எப்படி வந்து இந்த நடிப்பை வாங்கினார், இந்த பாத்திரத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா இல்லையா உங்களுக்கு? ஹலோ, சாரிண்ணே. இல்லை எனக்கு ஒன்றுமே சொல்ல, எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்லேருந்து தான் தோணுச்சு. இவர் விட்டுருவார், எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன். சரி விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னே பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். சே இவர் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு. பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட்டில் அடிக்கணும். அப்போ மாஸ்டர் நான் 2 தடவை அடித்தேன். மாஸ்டர் சொன்னார் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அசுரன் படத்தில் நீங்கள் ஒரு அடிச்சப்போ கைதட்டு வந்தது. நான் இவன் அடிக்கிறது ஒரே ஷாட்டில் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். இவன்கிட்ட கேட்டேன், அண்ணே அடித்து ஒரே ஷாட்டில் முடிச்சிருங்க அப்படின்னா, ஓங்கி அடிச்சல 2 சுற்றி அடி நல்லா விழுந்துருச்சு. 2 சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்தான். அப்போ சொன்னான், அண்ணே உங்கள் பசங்களாம் நீ அடிக்காதண்ணே வீட்டில் அப்படின்னா, தயவு செய்து அடிச்சிடாதண்ணே அப்படின்னா. ஆக்சுவலாக முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். பீட்ரெயின் சார் தான் மாஸ்டரு. என்னம்மா அண்ணே அவனை அடிக்காமல் என்ன பண்ணின்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி இவருக்கு நடிச்சு காமிச்சாரு சார். 5 முடி கையில் வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி என்னன்னா, தம்பி ஒரே அடி வாங்கிக்க கம்முன்னு, இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியெல்லாம் பிடிக்கிட்டு வருது. நான் அடிச்சிருக்கேனே, அந்த அடித்ததுக்கப்புறம் தான். பட் இந்த இடத்துல நான் சொல்லணும், நான் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பார்க்குறேன். அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்தில் கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. நாங்கள் 2 பேர் தான் தனியாக பேசுகிறோம், வேறு வழி இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளே. அப்போது அன்றைக்கி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், அப்பா அண்ணன் சொன்னது, உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஆவன்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொல்கிறது என்ன, இன்னைக்கு காலையில் வெற்றி அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் கிண்ணு ரொம்ப நடிச்சிருக்கான், டே ஒரு ஹீரோ மெட்டீரியல்ரா அப்படின்னாரு. இதை விட என்ன ஒரு ப்ளஸ்ஸிங். ஆடியோ லான்ச்லேயே வெற்றி தோழர் சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா, விஜய் சேதுபதி சொன்னார்.
இந்த படத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்படியே போனதுக்கப்புறம் அந்த கோமணன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார். வெற்றி சார் சூப்பராக நடிப்பார். வெற்றி சார் நடித்தது தான் நான் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணேன். பட் அந்த டைலாக் பேசும்போது தான் இப்படிலாம் நம்ம பேசுகிறோமான்றதே எனக்கு ஏதாச்சு. மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன், கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுனாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னேன். நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னாங்க. ஒய்ஃபா? என்ன சொல்கிறீங்க, இது எப்படிங்க ஒய்ஃபுன்னு? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்துடும்னு தெரியும். அவ்வளோ சின்ன வயசில் நடக்கும்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்து நடிக்க தான் கதை தெரிஞ்சது. டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுதான் ஆக்சுவல். அந்த என்டையர் சீக்வன்ஸும் படத்தில் வரும்னு நினச்சிங்களா, எதிர்பார்த்தீங்களா? நான் படத்தில் வந்தால் போதும்னு நினச்சேன். ஏன்னா இது நம்ம இது கதையே கிடையாது. இது வாத்தியாருடைய கதை. நம்ம ஒரு பார்ட்டாக அதில் வரோம். எடிட்டில் போயிட போது நம்ம இவ்வளோ அடிக்கிட்டி வாங்கியிருக்கோமே. கண்டிப்பாக நம்ம ஏன்னா லாஸ்ட் டே வரைக்கும் சார் படத்தில் எனிடே என்ன வேணாலும் நடக்கும். அதனால் நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சார் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 15 நாள் போச்சு. ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகலை, ரொம்ப மழை. அந்த இடத்துல பாம்பு தேலாம் நிறைய வரும். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துலேருந்து அந்த பொண்ணை வெளில கூட்டிகிட்டு வருவேன். வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். நாங்கள் உக்காந்து இந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு, இவங்க யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் போயிட்டு வரும்போது சார் ரீடேக் போவானா சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அங்கே பாம்பு இருக்குது சார் அப்படின்னா. ஐயோ என்ன அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு. அப்போது இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு டைமில் ஆக்சுவலாக நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக. அப்போது சார் சொன்னார், கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் லைட்டாக சிரித்தேன், உன் வாயில் வருதில்ல முடிச்சிருங்கன்னு, ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கலன்னாரு. பட் எவ்ரி டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு சார் சின்ன வயசில் இந்த கண்ணாடி முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசாக பிஜிஎம் பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருந்த பையன்தான். உண்மையில் எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போதே எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேமில். ஸோ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை இது தேட்டரில் எப்போ வரும்ன்றது தான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அது நடந்துச்சு. ஹாப்பிங்க. நான் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சிட்டிலே வளர்ந்தவங்க இல்லையா, கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்காது. இந்த படம் இப்போ பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். கடைசி வெர்ஷன் பார்த்துட்டீங்க இல்லையா? ஆமாம், லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ஒரு யங் ஜென்ரேஷன், நீங்கள் ஒரு பார்வையாளராக அந்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்தது, எதெல்லாம் நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படிலாம் நடந்திருக்குமா, அல்லது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்தில் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதில் இல்லை சார், வில்லேஜ் எங்கள் அப்பா எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அது எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கை, அவர் அவர் எப்படி வந்தார், அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி. பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாகவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. இந்த அந்த லீடர் பற்றினது, வாத்தியாருன்ற கேரக்டர் பற்றினது, என்னுடைய கேரக்டர் அப்போது அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதையுமே பார்த்ததில்லை, எல்லாம் நம்ம படமாக பார்க்குறது தான். அந்த போலீஸு பேசிக்கிறது அண்டு அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு, அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பார். எங்கள் அப்பா இல்லை சிலது எனக்கு சொல்லுவார் கதைகளாக, இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, இப்படிலாம் இருந்தாங்க. நேற்றுக்கு கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னது அதான், பாரு நம்ம படமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் இப்படி ஒருத்தங்க உண்மையில வாழ்ந்துருக்காங்க பாரு, அவங்க எப்படி இதுவாக இருக்குன்றதான். ஸோ எனக்கு அது படமாகவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு சார். எனக்கு உண்மையில் நியூ. குறிப்பாக எனக்கு இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பொலிட்டிக்கலாகவே பார்த்திங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருங்கிராமல் திராவிட அரசியலும் பேசுவாங்க. அதில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு பேனர்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுலேயும் தோழர் வெற்றிமாறனுக்கு கீழத்தஞ்சை ஒரு உறைந்த அனுபவமாக அவர் மைண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அசுரன்லேயும் அந்த குடிசையரையும் இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து அந்த கீழவெண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும். அதில் திராவிட இயக்கத்தையும் சேர்க்கும்போது இங்கே தமிழ் சூழலில் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையிலேருந்து போராடினதனோட விளைவாக தான்
இன்னைக்கு நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கான வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா, இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் திராவிட இயக்கம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நிறைய கேலிகள் பேசலாம், கிண்டல்கள் பேசலாம். பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை. அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல், இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான், வந்த வழி தெரிஞ்சாதான் போகிறதுக்கான வழியும் தெரியும். அவ்வளோதான். அதனால் இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது. நீங்கள் என்ன அது ஆக்சுவலாக ஏதாவது கிளிஃப்ல இருந்து எடுத்தீங்களா தோழர்? ஏதாவது மலை எங்கேருந்து எடுத்தீங்க அந்த காட்சி? அது நான் கொஞ்சம் விழுந்தா 50 அடி பள்ளத்தில் விழுந்துரும். கேமராமேன் சார்ட்ட அண்ணன்ட்ட போய் கேட்க முடியாது. கேமராமேன் சார்ட்ட கேட்டேன், ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு, இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கீழே போனதுனால எனக்கு பெல்ட் போட்டாங்க. அவனுக்கு மட்டும் பெல்ட் போடுங்க அப்படின்னாரு அண்ணன். எனக்கு பெல்ட் போட்டாங்க. ஆனால் பெல்ட்டோட நடிக்க முடியல. இல்லைண்ணே நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், பெல்ட்டை கழட்ட சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு பெல்ட்டை கழட்டிட்டாங்க. அது வந்து ஒரு 60 அடி பள்ளம். அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் திருப்பி இழுத்து அதை ஆட்டுவாங்க. அதுக்குள்ளே ஆக்ட் பண்ணுற மாதிரி அது அந்த அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்த போதும் சரி, படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த மலை ரொம்ப அழகான ஒரு மலைக்காடு. அது எங்கே, எந்த இடத்துல எடுத்திருந்தீங்க? அது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இங்கே 2 இடம். அது முதல் எடுத்தது வந்து கடம்பூர் பக்கத்தில் உள்ள மேலே இருக்கும். அங்கே நாங்கள் டென்ட்டு போட்டு போய் தங்கியிருந்தோம். அதான் படத்தோட முதல் பகுதியில் வர்றது. உள்ளே ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே சின்னதாக ஜீப் நகர்ந்து கல்லுக்கெல்லாம் ஏறி போகும். அங்கே எல்லாம் டென்ட் அடிச்சுட்டு டாய்லெட்டு எல்லாம் நாங்களே போய் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டு அப்படியே நடந்தே போவோம். இன்னொரு விஷயம்னா உள்ளுக்குள்ளே சாப்பாடு வராது. அதனால் கையில் சாப்பாடே எடுத்துகிட்டு போயிடுறது. முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ட பொருள்லாம் போட்டால் விலங்குகள்லாம் அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதனால் சாப்பாடு இருக்காது, பிஸ்கட்டு, டீ இது மட்டும் தான் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு 4 மணிக்கெலாம் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புங்க அப்படின்பாங்க. அங்கேருந்து நடந்தே வருவோம். எங்களுக்கு முன்னால் இயக்குனர் ஒரு நடந்து உள்ளே போயிடுவார். அவர் நடந்ததுனால எல்லோரும் நாங்கள் நடந்தே போவோம். அது பெரிய அனுபவமாக தான் இருந்துச்சு அந்த இது.